உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். 28/12/2022 ஞாயிறு ஆராதனை. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கூட நம்முடைய பிதாவாகிய தேவன் அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலே நம்முடைய வாழ்நாளை ஒரு நாளை கூட்டி கொடுத்து, இந்த ஒரு நாளிலும் நாம் சகோதர சகோதரியாக கூடி நம்முடைய பிதாவாகிய தேவனை ஆராதிக்கவும் அவருடைய சத்தியத்தை கேட்பதற்கும் இந்த நாளிலே பாக்கியத்தை தந்திருக்கிறார். அதற்காக நாம் பிதாவாகிய தேவனுக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றியும் சோதரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு நாம் அனைவரும் இந்த ஆராதனையில் கலந்து கொள்வதற்கு தொடக்கமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் எண் 19 நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். அதனைத் தொடர்ந்து துவக்க ஜெபத்தை சகோதரர் சகாயராஜ் அவர்கள் நம்முடைய உரை நடத்துவார்கள். பாடிடுவோம் பரவசமாய், பாடிடுவோம் பரவசமாய், பாடுங்கள் கர்த்தரை. அறுபத்தியாறு முத்தும் மணியாரமும் மணியா சுத்தே, 66 முத்தும் மணியாரமும் மணியா சுத்தே, அந்த முதலிந்த கடன் ஆர்ப்பரித்தே அரசாளுகின்றார், அந்த முதலிந்த கடன் ஆர்ப்பரித்தே அரசாளுகின்றார். பாடுங்கள் கர்த்தரை. ஆதியிலே தெரிந்தெடுத்தார், நல்ல ஆவியிலே வழி நடத்தி, ஆதியிலே தெரிந்தெடுத்தார், நல்ல ஆவியிலே வழி நடத்தி, ஆரோனும் மோசே தூதர் போல பாடிடும் என்றும் ஆவியிலே, ஆரோனும் மோசே தூதர் போல பாடிடும் என்றும் ஆவியிலே, பாடுங்கள் கர்த்தரை. ஆபிரமீசா பெற்ற நல்லாவிகளை இன்றும் ஊற்றி, ஆபிரமீசா பெற்ற நல்லாவிகளை இன்றும் ஊற்றி, எம்மையுமே ஆசீர்வதித்திட வேண்டுகிறோம், எம்மையுமே ஆசீர்வதித்திட வேண்டுகிறோம். பாடுங்கள் கர்த்தரை. ஏழைக்கு நீதியை செய்வார், அன்பில் ஏழை சிறுமை போக்கி, ஏழைக்கு நீதியை செய்வார், அன்பில் ஏழை சிறுமை போக்கி, ஏழை விரோதியை ஒழித்திடுவார், ஏழை விரோதங்களை தந்திடுவார், ஏழை விரோதியை ஒழித்திடுவார்,
தீவில் காட்சி நற்பாதை செல்வோருக்கு சாட்சி தீவில் காட்சி நற்பாதை செல்வோருக்கு சாட்சி வீரர்களின் தூய திருமறை நூலில் பாடிடுவோம் பரவசமாய் பாடிடுவோம் பரவசமாய் பாடிடுவோம் பரவசமாய் பாடிடுவோம் உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த ஞாயிறு ஆராதனை நாங்கள் சகோதர சகோதரியாய் முகமுகமாய் பார்க்க செய்த மகா கிருபைக்காய் கோடான கோடி நன்றி தகப்பனே. இப்பொழுதும் கூட எங்களுடைய ஜெபங்கள் உறுதியாக இருக்கத்தக்கதாக கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, தேவனே, நீர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே புது சிருஷ்டிகளாக எங்களுக்காக இந்த உலகத்தை படைத்து எங்கள் சிந்தனையில் நீர் கிறிஸ்துவை உருவாக்க வேண்டும் என்பது திட்டம். அதை தெரிந்த நாங்கள் இந்த 1,44,000 பேர் என்ற இலக்குக்காக ஓடுகிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. எங்களோட ஓட்டங்கள் ஒவ்வொன்றும் உமக்கு பிரியமாக இருக்கத்தக்கதாக உமக்கு உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனாக மாற வேண்டுமாய். அது மட்டுமல்ல தகப்பனே, என்று தோது கொடுக்கும் தாசனை பாதப்படி கொடுக்கிறோம். அவர் எங்களுக்கு விளக்கப் போகிற காரியங்களை ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டு விடாதபடி நாங்கள் என்றும் உமக்கு பிரியமாய் நடந்து எங்களோட ஓட்டத்தை முடிக்க வேண்டுமாய். இந்த தாழ்மையான ஜெபத்தை எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஞானக்கண்மலையுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இன்ப நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் பரமதகப்பனே. நமது விசுவாசத்தை சகோதரி சாம் அவர்கள் நம்மிடையே வாசிப்பார். நமது விசுவாசம். தாம் ஒருவராய் சாவாமை எல்லோரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதி எந்தமில்லாத ஏக சக்கராதிபதியுமான யெகோவா என்னும் நாமமுள்ள ஒன்றான மெய்தேவனே விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவும் விசுவாசிக்கிறோம். இவர் அதர்சனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் உலகங்களெல்லாம் உண்டாக்கி இவரே சர்வத்துக்கும் சுதந்திரமாக நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலை நிற்குதென்றும் விசுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருக்க எண்ணாமல் அக்கிரமையினால் ஜீவனை எழுந்த மனுஷர் பேரில் மனதுருகி தம்மை தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவனை வரை மருத்துவருந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவுடைய அறைக்கு அருள் செய்து எல்லாவற்றையும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலது பாசத்தில் வீற்றிருக்க செய்தார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாகிய சரீரத்துக்கும் தலையாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கு ஏறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்திலிருந்து வரும் பலனாகிய பரிசுத்த ஆவியை விசுவாசங்கடங்கிய சபைக்கு அருளி தேவ சித்தத்தை அவளுக்கு வெளிப்படுத்தி பலியின் ஜீவியத்தை அவளுக்கு நடத்தி வருகிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மரணத்துக்குட்பட்டு முதலாம் உயிர்த்தலடையும் தம்முடைய சபையாகிய சகல பரிசுத்தவான்களோடும் இப்பூமியை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் அழியாத தம்முடைய நீதியுள்ள அரசாட்சியை ஸ்தாபிப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனிடம் வழிநடத்தப்பட்டு பூர்ணப்படுவார்கள்.
ஆனால் மனப்பூர்வமாய் செய்தவர்கள் இரண்டாம் மரணத்திலே அழிக்கப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பார்ப்படையாக மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தின சீருக்கு கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுத்து அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆமென். இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னாவை சகோதரர் சந்தானம் அவர்கள் நம்முடைய வாசிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து காலை தீர்மானத்தை சகோதரர் சம்பத் அவர்கள் நம்முடைய வாசிப்பார். இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னா 110 சங்கீதம் வசனம் 7. வழியிலே அவர் நதியில் குடிப்பார், ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். அதற்கான விளக்கம், நம்முடைய இரட்சகரும் தலைமையுமானவர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிக்கவும் புதிய சிந்தையும் ஆர்வமும் அளித்து விசுவாசத்துடன் நடத்தப்படவும் வேண்டுகிறோம். நம் ஜீவியத்தில் உண்டாகும் அனுபவமான ஓடையிலே அனுதினமும் குடித்து அவருடைய சேவையில் ஈடுபட ஞானத்தையும் தகுதியையும் வளர செய்யவும் மன்றாடுகிறோம். இதன் மூலம் அவருடைய துதிகளை நாம் அறிவித்து சகல பாடுகளையும் வாழ்க்கையில் ஏற்படும் மாறுதல்களையும் பொறுமையாய் சகித்து அவர் நாமத்தை நம் சரீரத்தில் மகிமைப்பட செய்கிறோம். இவ்விதம் அனுபவ ஓடையில் நாம் குடிக்கும்போது ஒரு சிறு குருவியை நினைப்போமாக. அது குடிக்கும்போது தன் தலையை உயர்த்தி தேவனை துதிப்பது போல காண்பது நம் வாழ்க்கையின் ஓடையில் அனுதினமும் நாம் பல பாடுகளை அனுபவிக்கும் போது அவரை துதிக்க கடமைப்பட்டுள்ளோம் என்பதை குறித்து காண்பிக்கிறது. ஆதார வசனங்கள் 1 பேதுரு 4 அதிகாரம் 12 முதல் 16 வசனங்கள். பேதுரு 4 முதல். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமையென்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவி உங்கள் மேல் தங்கி இருக்கிறது. அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் என்பதே ஆமென். இன்றைய காலை தியானம் 1 கொரிந்தியர் 13 அதிகாரம். நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசைகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாசைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
இன்றைய நாளில் கூட இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு தேவனுடைய சத்தியத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள அவிநாசியிலிருந்து வந்திருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் பிரான்சிஸ் அவர்களை நம் சபையின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நாளில் கூட பிதாவாகிய தேவன் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய சத்தியத்தை நமக்கு தர சித்தம் கொண்டிருக்கிறார். அதன்படி சபையின் மீட்பும் உயர்த்தப்படுதலும் என்ற தலைப்பின் கீழே அன்பு சகோதரர் தூது கொடுக்கிறார். அவரை சபையின் சார்பாக மீண்டும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்தியசுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் நம்முடைய பிதாவுடைய தேவனுடைய நாமத்தினாலும் நம்ம அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என் அன்பின் வாழ்த்துதலோடு விசேஷ விதமாக நம்முடைய வாழ்நாளிலே இந்த ஒரு நாளை கூட கிருபையாய் கொடுத்து இந்த நாளிலும் இந்த பரிசுத்த ஆராதனை நாம் பங்கு பெறுபடி நமக்கு ஒரு தயவு பாராட்டின நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு நம்ம அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தினால் துதிகளையும் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக்கொண்டு அடியான் சார்ந்திருக்கிற அவிநாசி சபையின் சகோதர சகோதரின் அன்பின் வாழ்த்துக்களையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுடைய அன்பையும் பெற்றுக்கொண்டு நம்ம இந்த ஆராதனைக்குள்ளே கடந்து செல்வோம், பாடத்திற்குள் கடந்து செல்வோம். சகோதரர் சொன்ன விதமாக பாடத்துடைய தலைப்பு சபையின் மீட்பும் உயர்த்தப்படுதலும் அப்படின்ற ஒரு பாடத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இந்த பாடம் நம்முடைய மூத்த சகோதரர் அவர் எழுதின வால்யூம்ஸ், அதில் 3rd வால்யூமில் 7வது அத்தியாயம் இதே ஒரு தலைப்பில் இருக்கும். அந்த அத்தியாயத்தினுடைய ஒரு சுருக்கம்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அத்தியாயத்திலிருந்து அந்த பாடம் எடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய வேதத்தின் வசனங்களின் ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த பாடத்தை நம்ம இன்னைக்கு கவனிக்க இருக்கிறோம். இந்த பாடத்திற்கு ஆதார வசனமாக நம்ம வாசிக்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 28வது வசனம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமா இருக்குது அப்படின்னு சொல்றார். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இருந்த காலகட்டத்தில் சொன்னது. நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம மண்ணால் பார்க்கும் பொழுது கூட அந்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பறவை தண்ணீர் குடிக்கும் பொழுது குடிச்சிட்டு அது தலை என்ன பண்ணும், நிமிர்ந்து உயர பார்த்து தேவனை நோக்கி பார்த்து ஒரு நன்றி சொல்ல இல்லைங்களா. இப்போ இந்த ஆதார வசனத்தில் கூட என்ன சொல்லிட்டாருன்னா இவைகள் சம்பவிக்கும் பொழுது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பாடத்தில் சகோதரர் எதை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காருன்னா, இப்போ இவைகள் அப்படின்னா இவைகள் சம்பவிக்க தொடங்கும்னா நம்மளுடைய இப்போ நமக்குன்னு இந்த ஒரு காரியம்தான் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள இருக்கும். என்ன காரியமா இருக்கும்? எது சம்பவிக்க தொடங்கும் பொழுது? மகா உபத்திரவம். சரி, ஓகே. வேற சகோதரி சொல்லியிருக்காங்க மகா உபத்திரவம், சபை வாய்ப்பு. ஓகே, சரி, எல்லாமே சரியான பதில் தான். மகா உபத்திரவம் சம்பவிக்க தொடங்கும் பொழுதோ நம்ம என்ன பண்ணோம்? ஜாக்கிரதையா நம்மளுடைய தலைகளை உயர்த்துறதுன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய சிந்தனை நம்முடைய செயல் எல்லாமே தேவனை நோக்கினதா இருக்கணும் இல்லைங்களா? அப்போ இருக்கணும். ஆனால் சகோதரி இது எதையை மையப்படுத்தி சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த 7ஆம் கால சபையின் காலகட்டத்தில் நடக்க போகிற அறுவடை ஊழியம், அதாவது இந்த அறுவடை ஊழியம் எப்படின்னா ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்கும். இவைகள் சம்பவிக்கும் பொழுது இந்த அறுவடை ஊழியமானது இந்த கடைசி கால சபையில் தீவிரமாக சம்பவிக்க தொடங்கும் பொழுது என்னவாயிருச்சாமா, நம்மளுடைய மீட்பு நெருங்கிருச்சு, ரொம்ப நெருக்கத்தில் இருக்கும். அதாவது மீட்புக்குள்ள ரொம்ப நெருக்கத்தில் இருக்கும். அதனால நம்மளை என்ன பண்ண சொல்றாருன்னா உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அப்படின்றாரு. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டத்தில் இந்த அறுவடை ஊழியம் அப்படின்றது எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது. அப்போ இன்னும் தீவிரம் அடையணும் இல்லைங்களா? அப்படி எடுத்துக்கலாமா? ஆக்சுவலாக தீவிரமாக இருந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் வசனம் என்ன சொல்றாருன்னா இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது, அதாவது ஒரு அறுவடை மிக தீவிரமாக சம்பவிக்க தொடங்கும் பொழுதே நம்முடைய மீட்பு என்ன ஆயிடுச்சுன்றாரு, சமீபமாயிருச்சு அப்படின்றாரு. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்து பார்த்தோமா இந்த அறுவடை ஊழியம் எப்படி இருந்தது? வார வாரம் ஏதோ ஒரு ஊரில் அறுவடை ஊழியம் நடந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஒரு கேப் இல்லாமல் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருந்தது. இப்போ சமீபத்தில் ஒரு 2 வருஷமாக என்ன ஆகிட்டு இருக்கு,
அப்படியே அந்த அறுவடை ஊழியம்லாம் குறைஞ்சிட்டே வருது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாளில் சபை வாய்ப்பு முடிய போகுது, டோட்டலாக அறுவடை ஊழியமே நிற்க போகுது, முடிய போகுது. அதனால் உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு தான். இப்போ நம்ம இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது அப்படின்னா, தொடங்கி இப்போ முடிகிற கண்டிஷனில் நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ நம்ம எந்த அளவுக்கு அதாவது சம்பவிக்க தொடங்கும் பொழுதே மீட்பு சமீபம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த அந்த அந்த அறுவடை ஊழியம் மிக தீவிரமடைஞ்சு இப்போ முடிகிற காலகட்டத்தில் இருக்கு. அப்போ இன்னும் எவ்வளோ நெருக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மீட்பு, சபையினுடைய மீட்பும் உயர்த்தப்படுதலும் இதை குறித்து தான எப்பவுமே ஒரு புது சிருஷ்டிக்கு, அதாவது சபை வகுப்பில் இருக்கவங்களுக்கு அதை குறித்து தான ஒரு ஆர்வம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். இந்த மீட்பு எப்படிப்பட்டதாக இருக்கும், இந்த உயர்த்தப்படுதல் எப்போ நடக்கும், எப்படியெல்லாம் நடக்கும், இதனால் என்னென்ன நன்மைகள் அப்படின்றத சபை வகுப்பார் என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீர்க்க தரிசனங்கள் மூலயமா, தேவனுடைய சத்தியத்தின் மூலயமா டெய்லி என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஆராய்ந்து கொண்டே அவர்களுடைய விருப்பமெல்லாம் எதில் இருக்கும் அப்படின்னா அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறார். எதற்காக அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த சபையினுடைய மீட்பும் உயர்த்தப்படுதலும் நடந்தாதான் இந்த பூமியில் ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். பெரிய சம்பவம்னா ஒரு உபத்திரவம் நடக்கும் இல்லைங்களா? அந்த உபத்திரவத்துக்கு நம்ம சொல்லலை. இப்போ ஆக்சுவலாக அந்த உபத்திரவத்தை குறித்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த உபத்திரவ காலகட்டத்தில் சபையானது இந்த பூமியில் இருக்குமா இல்லையா அப்படின்றது கூட சகோதரர் கொஞ்சம் ஒரு விஷயத்தை தெளிவாக எழுதியிருக்காரு. அதை கூட நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் வந்து சபை வகுப்பாருக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா சபை வாய்ப்பு, சபை உயர்த்தப்பட்டதுக்கு அப்புறம் இந்த பூமியில் என்ன ஆயிருது, மிகப்பெரிய உபத்திரவ காலங்கள் தொடங்கிடும். அப்போ அந்த உபத்திரவத்திலிருந்து சபை என்ன ஆயிரும், போயிடும், தப்பிச்சுக்கும். அப்போ தப்பிக்கிறனால சபைக்கு வந்து ஒரு சந்தோஷமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபை வகுப்பார் அப்படின்னாலே ஒரு சுயநலத்தின் சந்தோஷம் அந்த இடத்துல இருக்காது. இந்த இடத்துல மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சபையினுடைய மீட்டு உயர்த்தப்படுறதல் குறித்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அது எப்படியாப்பட்ட சந்தோஷம், எதற்காக சந்தோஷம் அப்படின்னும் போது சகோதரர் ஒரு வார்த்தை எழுதியிருக்காரு, வாசிங்க. பாவம் என்கிற அடிமைத்தனம், கொடுமை, வியாதியின் வேதனைகள் மற்றும் மரணம் என்கிற சிறைச்சாலை ஆகியவற்றிலிருந்து முழு உலகத்திற்கும் சீக்கிரமாக விடுதலை உண்டாகும் என்பதற்கு கிறிஸ்துவின் சபை மீட்பும் மகிமையும் அடைவது முன்னோடியாக இருக்கும். அப்ப கிறிஸ்துவின் சபை மீட்பும் மகிமையும் அடைஞ்சா அதனால் என்னென்ன பலன்கள் இந்த உலகம் அனுபவிக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவம் என்கிற அடிமைத்தனம், கொடுமை, வியாதியின் வேதனைகள் மற்றும் மரணம், இந்த எல்லா ஒரு அடிமைத்தனத்துல இருந்து அந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விடுதலை கிடைக்க போகுது. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இப்படி ஒரு விடுதலை கிடைக்கணும்னா இந்த பூமியில் என்ன நிகழ்ந்தாகணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சபை மீட்கப்படணும், மகிமை அடையணும், உயர்த்தப்படணும் இல்லைங்களா? அப்போ இதற்காக தான் எல்லா உலகம், அதாவது ஒட்டுமொத்த உலக ஜனங்களும், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசியும் எதற்காக ஏங்குது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. பாருங்க, வசனத்தை நல்லா கவனிக்கணும். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் அப்படின்னா தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் எல்லா சிருஷ்டிப்பும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறதாம். அப்போ ஒரு ஸ்திரீக்கு வேதனையில மிக உச்சகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரசவ வேதனை இல்லைங்களா? அந்த பிரசவன்றது என்னன்னா ஒரு மறுஜென்மம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது மரித்து ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு தாய் என்ன ஆயிடுறாங்களாமா, சவமாயிடுறாங்க. அதான் பிரசவம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதாவது அவங்க ஜீவனை கொடுத்து ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிற அளவுக்கு அந்த வலி இருக்குமாமா. அந்த மாதிரி சர்வ சிருஷ்டிக்கும் அந்த வேதனை இருக்குதாமா. இன்னைக்கு பாருங்களேன், ஒரு சபை முடிவடைகிற வரைக்கும் எந்த ஒரு சிருஷ்டிப்பாது, தேவனுடைய படைப்பாது இந்த பூமியில் சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்க முடியாது. இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து 23ஆம் வசனம் வாசிங்க. 23ஆம் வசனம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட. இப்ப அதுவும் அல்லாமல், இப்ப சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஆவியில் முதல் பலன்களாக
பெறப்பட்ட நாமும் கூட நம்முடைய சரீர மீட்புக்காக புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அப்போ நம்முடைய சரீர மீட்பாகிய அதற்கு ஒரு குரூப் என்ன பண்ணிட்டு இருக்காமா, தவிச்சிட்டு இருக்கு. அப்படின்னா இப்போ நம்மளுடைய சரீரம்னா நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம்? ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவலான அந்த சரீர மீட்புக்காகவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்துக்க கூடாது. இப்போ சரீரம்னால என்ன அப்படின்னா, கிறிஸ்து தலையா இருக்கிறாரு, சபை சரீரமா இருக்கா. அப்போ அந்த 1,44,000 பேர் அப்படின்ற அந்த சரீர மீட்புக்காக நாமும் கூட அந்த சரீர மீட்படைஞ்சு புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கிறதுக்கு நமக்குள்ள என்ன இருக்குது, ஒரு தவிப்பு இருந்துட்டே தான் இருக்குது. அப்போ இந்த ப்ராசஸ், இந்த சபை மீட்கப்பட்டு உயர்த்தப்படுற வரைக்கும் எல்லாருக்குமே என்னதான் இருக்குது, ஒரு தவிப்பு இருக்கு. அப்ப இந்த பாடத்துல நம்ம இன்னைக்கு எதை எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சபை அப்படின்ற சொல்லப்படுற சபை வகுப்பாருடைய, அதாவது அவங்க மீட்கப்படுற உயர்த்தப்படுற காலம், அந்த விதம், இந்த சூழ்நிலை மூணையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது சபை மீட்டெடுக்கக்கூடிய காலம் எந்த காலமா இருக்குது, விதம் எப்படியாப்பட்ட விதத்துல உயர்த்தப்படுது, அப்போ உயர்த்தப்படும் பொழுது அந்த சூழ்நிலை, இந்த பூமியில இந்த சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இன்னைக்கு இந்த பாடத்துல பார்க்க போறோம். அப்ப காலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சகோதரர் சொல்றாரு, எந்த காலகட்டத்தில் சபை உயர்த்தப்படுது, எந்த காலகட்டத்தில் சபை இந்த பூமியிலிருந்து மீட்டெடுக்கப்பாதான் மகிமை அடைய போகுது அப்படின்றத சொல்லும் பொழுது, கிபி 1914 பின்பதாக அப்படின்னு சொல்றாரு. கிபி 1914 பின்பதாக, 14ன்னு சொல்ல நல்லா புரிஞ்சுக்கணும், 14 பின்பதாக. ஆனால் எப்போன்னு தெரியாது. எப்போ வேணாலும் சபை என்னாகலாம், சபை வாய்ப்பு முடிவடையலாம். ஒரு அந்த அவர் எழுதின எழுத்துக்கள்ல இருந்து ஒரு சின்ன பகுதியை நம்ம பிரசுரம் பண்ணியிருக்கோம், அதை வாசிங்க சிஸ்டர். 1914க்கு பின் கிறிஸ்துவின் சரீரமான சபையின் கடைசியாக உள்ள அங்கத்தினர்கள் எவ்வளவு காலத்திற்கு பின்னர் மகிமைப்படுத்தப்படுவார்கள் என்பதை குறித்து நமக்கு நேரடியாக சொல்லப்படவில்லை. இதை குறிச்சுதான தீர்க்க தரிசனமும் வசனங்களும் என்ன பண்ணல, 1914க்கு பின்பதாக நிறைவடையும். ஆனா எப்போ அப்படின்றது இதற்கு சரியான எந்த ஒரு நேரடியான வசனங்களோ தீர்க்க தரிசனங்களோ சொல்லப்படவில்லை அப்படின்ட்டு வாசிங்க தொடர்ந்து. ஆனால் நிச்சயமாக மாம்சத்தில் செய்யப்படும் வேலை முடியும் வரை இருக்காது. அப்ப என்ன சொல்றாரு இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, சபை முடிவு அடையணும்னா ஒவ்வொரு சபை அங்கத்தினருக்கும் தேவன் இந்த பூமியில என்ன வச்சிருக்காராமா, அவங்க மாம்சத்தில் இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா தனிப்பட்ட ஒரு பொறுப்பு, ஒரு வேலை இருக்கு. அப்ப அந்தந்த வேலைகள் முடிகிற வரைக்கும் என்ன இருக்காது, அந்த மகிமை அடைதல் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. வாசிங்க தொடர்ந்து. மேலும் அந்த வேலை முடிந்த பின்னர் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு இருப்பார்கள் என்று கூற இயலாது. அப்போ அந்த தேவன் ஒவ்வொரு சபை அங்கத்தினருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த வேலைகள் முடிகிற வரைக்கும் அவங்களுடைய மகிமை இருக்காது, உயர்த்தப்படுதல் இருக்காது. ஒருவேளை அந்த வேலையை முடிச்சிட்டாங்கன்னா எவ்வளவு காலம் அவங்க வெயிட் பண்ணும் அப்படின்றது இல்லை, நமக்கு தெரியாது அப்படின்றாரு. எவ்வளவு நீண்ட நாட்களுக்கு இருப்பார்கள் என்று கூற இயலாது, ஆனால் எவ்வளோ நாள் இருப்பாங்க அப்படின்றது சொல்ல முடியாது அப்படின்றாரு. இப்போ இந்த இரண்டு சிந்தனைகளையும் மனதில் வைத்து மீட்பின் காலம் எப்பொழுது வரும் என்று யூகிக்கலாம் அப்படின்னு இந்த ஒரு பேராவை முடிச்சிடுறாரு. முடிச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உபத்திரவ காலம், அதாவது சபை மீட்கப்பட்டுருச்சுன்னா என்ன, நம்ம இது வரைக்கும் எப்படி பார்த்துருக்கோம்னா, சபை முடிவடைஞ்சிருச்சுன்னா 1,44,000 பேருடைய நெற்றியில் முத்திரை போடப்பட்டாச்சுன்னா 4 திசையில் இருக்க காற்று என்ன பண்ணிடுவாரு, விட்டுருவாரு. அப்படின்னா அந்த 4 திசையில் இருக்க காற்று அப்படின்னு போது நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா, மகா உபத்திரவ காலத்தை சொல்றோம். சகோதரி இதை எழுதும் பொழுதே அந்த காற்று, அந்த புயல் காற்று இப்பொழுதே திரண்டு வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோன்றாரு. இந்த ஒரு ஆர்டிக்கிள் எழுதும் போது கிட்டத்தட்ட ஒரு 1800களில் எழுதியிருக்காரு. இப்போ நம்ம இருக்கிறது 2025. அப்போவே என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புயல் காற்று, அந்த உபத்திரவ காற்று இப்போவே திரண்டு வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, மகா உபத்திரவத்தின் காலத்தில் 1,44,000 பேர் என்ற சபை வகுப்பார் முழுமையாக மீட்கப்பட்டுருவாங்களா, மகிமை அடைஞ்சிருவாங்களா அப்படின்னு சொன்னா, ஒரு வகுப்பார் இந்த பூமியில் இருப்பாங்கன்றார். 1,44,000 பேர்ல ஒரு குறிப்பிட்ட வகுப்பார். நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் பாடங்கள் தொடர்ச்சியாக கோயம்புத்தூர்ல எடுக்கும்போது கவனிச்சிருக்கலாம். அதில் சகோதரர்கள் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க, 10ல் 1 பங்கு சபை வகுப்பார் மகா உபத்திரவத்தில்
ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அதே பாயிண்ட் தான் இங்கேயும் சொல்றார். மகா உபத்திரவத்தின் காலத்துல சபை முழுமையாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காது. அந்த மகா உபத்திரவத்தின் தொடக்கத்திலையும் அதோடைய நடுப்பகுதி மத்திய பகுதி வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சபை வகுப்பார் இந்த பூமியில இருப்பாங்க. ஆனால் அது உச்சமடையும் போது என்ன பண்ணிடுவாங்கன்னா அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் இல்லைங்களா? அது எப்படி வசனம் சொல்லுதில்ல, எல்லாம் மகா உபத்திரவனாலே சபை என்ன முழுமையாக எடுத்துக்கொள்ளப்படணும். ஆனால் சகோதரர் என்ன சொல்றாருன்னா ஒரு வகுப்பார், அதாவது ஒரு குறிப்பிட்ட வகுப்பார். அப்போ 10ல் 1 பங்குனா நம்ம எத்தனை பேரை வச்சுக்கலாம்? 144,000 பேர்ல 10ல் 1 பங்குனா 1444 பேர் இந்த பூமியில இருப்பாங்க. அப்படி எடுத்துக்கலாமா? ஆக்சுவலாக 10ல் 1 பங்கு அப்படின்னும் போது நம்ம அப்படி அதில் அந்த 10ல் 1 பங்கு இருப்பாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் சகோதரர் அதான் சொல்றாரு, அதாவது முழுமை அடையாது, ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ளவர்கள் இந்த பூமியில இருப்பாங்க. அப்ப இருக்கும்போது அது எப்படி அவங்க அந்த மகா உபத்திரவத்தை அவங்க கடக்க முடியும்? அவங்க அந்த மகா உபத்திரத்தில் என்ன பண்ண முடியும், என்ன செய்வாங்க, எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தை குறிப்பிடுறாரு. வாசிக்கலாம். லூக்கா 21:36. லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. பாருங்க, இந்த உபத்திரவ இனி சம்பவிக்க போகுது ஒரு உபத்திரவ காலம். அந்த உபத்திரவ காலத்துக்கு சபை வகுப்பார் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு ஏதுவான ஒரு காரியத்தை வச்சிருக்காரு. இனி தப்பி வாசிங்க. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அப்போ அந்த மகா உபத்திரவத்திற்கு அதாவது அதோடைய உச்சக்கட்டத்துக்கு தப்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பொழுது என்ன பண்ணுமாமா? ஜெபிக்கணும். மனுஷகுமாரனுக்கு முன்பதாக இருக்க நிற்க திராணி உள்ளவர்களா இருக்கும்படி நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்றார். அப்போ இதை குறித்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வகுப்பார், குறிப்பிட்ட வகுப்பார் இருப்பாங்க. அவங்க அந்த நேரத்தில் இப்போ மகா உபத்திரவம் அப்படின்னும் பொழுது ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்டி படக்கக்கூடியது. அப்போ அதில் சபை வகுப்பாக இருந்தாருன்னா அவங்களும் தானே அதில் வர தீமைகளை அனுபவிச்சாகணும். அப்போ அந்த தீமைகள் எப்படி அவங்களால கடக்க முடியும்? சபை வகுப்பார் மகா உபத்திரவம் இருக்க மாட்டோம் தானே நம்ம சொல்கிறோம். அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நம்ம இப்போ எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒட்டுமொத்த உலகத்துலேயும் ஒரு பெரிய உபத்திரம் வந்துச்சு. நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு உபத்திரம் கொரோனா அப்படின்றது இல்லைங்களா? இந்த கொரோனாவில் சபை வகுப்பாராகிய நாம் இருந்தோமா இல்லையா? உலகத்தில் இருந்த ஜனங்களுக்கும் நமக்கும் அந்த நேரத்தில் என்ன வித்தியாசம் இருந்தது? அவங்களும் அந்த உபத்திரவத்துக்குள்ளே தான் இருந்தாங்க, நம்மளும் அந்த உபத்திரவத்துக்குள்ளே தான் இருந்தோம். ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு வேறுபாடு என்னவா இருந்துச்சு? என்னங்க சிஸ்டர்? பாயிண்ட் இதுதான். அதாவது தேவன் நம்மளை என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா அதுலேயும் பாதுகாத்துட்டு இருந்தார். நம்மளுக்கு ஒருவேளை அந்த வியாதியை கடந்து வந்திருந்தாலும் ஆனால் உலகத்தாருக்கு இருந்த கலக்கமும் பயமும் திகிலும் நமக்கு இருந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா நமக்கு முன்கூட்டி என்ன பண்ணிட்டாரு, இப்படியெல்லாம் இந்த பூமியில் நிகழப்போகுது, இதுக்கெல்லாம் நம்ம இப்படி நடக்கணும் அப்படின்றத நம்ம அந்த நேரத்துலையும் நம்மளை தேவன் என்ன பண்ணார்னா வழி நடத்தினார். வாசிக்கலாம். 91 சங்கீதம் 4. 91 சங்கீதம் 4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அப்போ அந்த மாதிரி ஒரு நேரத்துல பாருங்க, அவர் சிறகுகளாலே அவருடைய பாதுகாப்பு அந்த குறிப்பிட்ட சபை வகுப்பாருக்கு இந்த பூமியில இருக்க போது, அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடமும். என்ன அப்போ நம்மளை வழி நடத்துது அப்படின்னு சொல்கிறார். அந்த நேரத்தில் நம்மளை கொரோனா டைமில் என்ன வழி நடந்துச்சோ அதே தான் அவருடைய சத்திய வார்த்தைகள் நம்மளை எப்படி தைரியப்படுத்தி நம்ம அதில் தைரியமாக கடக்க முடிஞ்சுதோ அதே மாதிரி இந்த மகா உபத்திரவத்தின் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருக்கக்கூடிய அந்த சபை வகுப்பாருக்கு அந்த மகா உபத்திரவத்தின் பெரிய அந்த 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 பாடுகள் இருக்குல்ல, அது பெரிய அளவில் பாதிக்காது. உலகத்தில் இதெல்லாம் நடக்கும். இன்னும் அதாவது இந்த மகா உபத்திரவத்தில் சகோதரர் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்காரு, அனார்கி அப்படின்ற ஒரு வார்த்தை. அப்போ அந்த அனார்கி அப்படின் பொழுது அராஜகம். உலகத்தில் ஒட்டு மொத்தமாக என்ன, எல்லாருமே அவரவர்கள் சட்டத்தை கையில் எடுத்துருவாங்க. இன்னைக்கு இருக்கிற அரசாங்கங்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. அதாவது இந்த 4 அமைப்புகள் அழிய போகிற ஒரு ஸ்டேஜ்.
அப்போ இந்த உலகத்தில் அராஜகம் நிறைந்த ஒரு காரியங்கள் அவங்கவுங்க சட்டத்தை கையில் எடுத்துட்டா எப்படி இருக்கும்? அந்த சபை நிர்வாகமே இருக்கு, எல்லாருமே நமக்கு நம்ம மனம் போன போக்கில் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், சரியானபடி இருக்குமா? ஒரு சமாதானம் இருக்குமானா இருக்காது இல்லைங்களா? சபையிலேயே அப்படி இருக்கும். அப்படி இருந்தால் இந்த மாதிரி இருக்குன்னா உலகத்தில் நம்ம நினச்சி பார்க்கலாம். பெரிய இந்த பொருளாதாரம், அரசியல், மதம், சமுதாயம் இதை அழியக்கூடிய ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அந்த மாதிரி அந்த அழிய ஆரம்பிக்கும் பொழுது இன்னைக்கு நம்ம இந்த புயல் காற்றுன்னு சொன்னோம்ல, இந்த புயல் காற்றெல்லாம் இன்னைக்கு நம்ம புயல் காற்றுடைய அந்த எழும்புதலை நம்மளாம் பார்த்துட்டு இருக்குமா இல்லையா? அரசியல், மதம், பொருளாதாரம், சமுதாயம் இது அழியக்கூடிய ப்ராசஸ் நம்மளுடைய கண்களுக்கு தெரியுதா? தெரியுது இல்லைங்களா? அங்கங்க என்ன ஆயிடுச்சு, போர் அதாவது உலக போர் நடக்கிறதுக்கு ஒரு பக்கம் ஆயத்தமாய் போயிட்டு இருக்கு. எல்லா தேசங்களையும் பொருளாதாரம் என்ன போயிட்டு இருக்கு, ரொம்ப சரிவுல போயிட்டு இருக்கு. சில நாடுகளில் பொருளாதார வீழ்ச்சியில போய் பல புரட்சிகளையும் நடந்துட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். நம்ம பக்கத்து நாடுகள்லயே பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இந்த மாதிரி நாடுகள்லயே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் பெரிய இந்த ஆப்பிரிக்கா கண்ட்ரீஸ்லாம் இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் எதுடைய தொடக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோமா அப்படின்னா, ஒரு இந்த மகா உபத்திரவத்தின் ஒரு தொடக்கம் என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த பூமியில. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், அது ஸ்டார்ட் ஆகுறதுன்னா எப்படி நம்ம நினைக்கிறோம்? சடனா சபை எடுத்துக்கொள்ளப்பட உடனே பெரிய உபத்திரவம் வந்துடும். ஆக்சுவலாக தேவனுடைய திட்டத்தில் எதுவுமே உடனடியாக நடக்காது, எல்லாம் கிராஜுவலாக தான் நடக்கும். கொஞ்சமாக தொடங்கி 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 என்ன ஆகும், அதிகமாகவே போய் ஒரு உச்சக்கட்டத்துக்கு போய் நிற்கும். உதாரணத்துக்கு கொரோனாவே எடுத்துக்கலாம். கொரோனா இப்படி கொஞ்சமாக தொடங்குச்சு. முதல்ல ஒருத்தருக்கு, 2 பேர்த்துக்கு, 10 பேர்த்துக்கு, 1000 பேர்த்துக்கு, 1,00,000 பேர்த்துக்கு அப்படின்னு போய் என்னாச்சு, மரணங்களை சந்திச்சு அப்புறம் என்னாச்சு, கீழே வந்துச்சு. ஆக்சுவலாக இதே தான் தேவனுடைய திட்டத்தில் எல்லா காரியங்களும் இதே மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி வந்து அந்த அந்த சபை வகுப்பார் இந்த தொடக்கத்துலேயும் மத்திய பகுதியிலும் இந்த பூமியில் இருந்தாங்கன்னா அவங்க எப்படியெல்லாம் கடந்து போக முடியும், எப்படியெல்லாம் தேவன் அவங்களை கடக்க வைக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். 46ஆம் சங்கீதம் 1-2 வசனங்கள். இது 5 வசனங்கள் தொடர்ச்சியா வரும். வாசிங்க. 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இதை விட ஒரு பெரிய ஆறுதல் நமக்கு இருக்குதா? இந்த உலகமே இன்னைக்கு எல்லாமே அப்படியே சரிஞ்சு விழுந்தாலும், பூமிக்குள்ள போனாலும், இந்த ஒரு வார்த்தை நம்ம மனசுக்குள்ள இருந்ததுன்னா நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? தேவன் நமக்கு அடைக்கலம், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. இந்த என்னங்க அனுகூலமான துணைனா? அனுகூலம்னா என்னங்க புரியல? ஆதரவு இல்லைங்களா? அப்புறம் ஆதரவு கொடுக்கிற ஒரு துணையா இருக்கிறாரு. ஆகையால் பாருங்க அடுத்த வசனம் எப்படி ஆகுது, ஆகையால் பூமி நிலை மாறினாலும். அப்ப பூமி நிலை மாறினா எப்ப நிலை மாறும்? இந்த 4 அமைப்புகளும் விழுகும் பொழுது, இந்த 4 அமைப்புகளும் ஒண்ணுமே இல்லாத போகும்போது பூமி என்ன ஆயிருக்கு, ஆட்டோமேட்டிக்கா நிலை, அதாவது இப்ப இருக்கிற இந்த அமைப்புகள் எதுவும் இருக்காது. அப்படி மாறும் பொழுது பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்தாலும். அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம்? இன்னைக்கு மலைகள்னால அரசு, இன்னைக்கு இருக்கிற ராஜ்யங்கள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்தாலும். அப்படின்னா நடு சமுத்திரம் எதை குறிக்குது? ஜனங்கள். அப்ப ஜனங்கள் தான் என்ன, இன்னைக்கு இருக்கிற ராஜ்யத்தை பூரா யார் தான் அழிக்கிறது? ஜனங்கள்னா புரட்சிகள் மூலியமா ராஜ்யங்களுக்கு எதிராக எழும்பி அவங்க தான் போய் அழிக்க போறாங்க. இந்த ராஜ்யங்கள் எல்லாம் வீழ்த்த போறத ஜனங்கள் தான். அதான் நடு சமுத்திரத்தில் சாய்ந்தாலும். பாருங்க அடுத்த வசனம், அதன் ஜலங்கள் கொந்தளித்து, அதாவது ஜனங்கள் எல்லாம் துன்மார்க்க நிலையில் உள்ள ஜனங்கள் சொல்லுமா, துன்மார்க்க நிலையில் எழும்பி கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். அப்ப பர்வதங்கள்லாம் என்ன ஆயிரும், ராஜ்யங்கள் எல்லாம் ஒரு ஆட்டங்கன்றுன்னு சொல்றோம்ல, அந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சபை வகுப்பாருக்கு என்ன இருக்காது, பயம் இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அடைக்கலம் கொடுத்து தன் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்துட்டு இருக்கிறாரு. அடுத்த ஒரு வசனம் பாருங்க, வாசிக்கலாம். சங்கீதம் 46:4 வசனம் வாசி. 4ஆம் வசனம். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். பாருங்க, ஒரு நதியுண்டு. இந்த வார்த்தை இதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசன வசனம் தான். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய
நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அப்போ இது என்ன நதினா, என்ன நதி இது? நதியை நம்ம எதை அடையாளமா எடுத்துக்கலாம்? தேவனுடைய வார்த்தைகள் தான். சரிங்களா? ஒரு நதி அப்படின்னாலே தேவனுடைய வார்த்தைகள். அத ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும். அப்போ உன்னதமானவர் எங்க வாசம் பண்ற பரிசுத்த ஸ்தலம் எது? நீங்களே நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்றாரு. அப்போ தேவன் வாசம் பண்ணக்கூடிய அந்த 144,000 பேர் அப்படின்ற அந்த பரிசுத்த ஸ்தலத்தை இந்த நதி என்ன பண்ண போகுது? சந்தோஷப்படுத்த போகுது. ஓ, எப்படி சந்தோஷப்படுத்த போகுது? ஓகே, உலகத்துக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த பொல்லாப்பு நிறைந்த, இந்த துன்மார்க்கம் நிறைந்த ஒரு உலகத்துக்கு முடிவு வந்துருச்சு. இனி பாவம், மரணம், வியாதி எதுவுமே இல்லாத ஒரு உலகம் தொடக்க போகுது, வரப்போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை இந்த நதி கொடுக்க போகுது, அந்த வார்த்தைகள் கொடுக்க போகுது. அடுத்து 5வது வசனம் வாசிக்கலாம். 5ஆம் வசனம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். பாருங்க, அப்ப அந்த உபத்திரவ காலத்தின் அந்த கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல இதெல்லாம் சகிச்சு, இதையெல்லாம் எதிர்த்து, இதையெல்லாம் பொறுமையா போராடி நிற்கும் பொழுது அதிகாலையில் அதற்கு சகாயம் பண்ணுவார் அப்படின்னும் பொழுது, இந்த அதிகாலை எது அப்படின்னு கேட்குறேன். இந்த அதிகாலை தான் அந்த கடைசி அங்கத்தின் மீட்பு, மகிமை அடைதல். அதிகாலை அப்படின்றது ஒரு விடியற் காலை அப்படின்னு சொல்றோம். விடியற் காலைனால நம்ம எதை அடையாளப்படுத்துறோம்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிப்படையான ராஜ்யம் இல்லைங்களா? அதாவது புதிய வானம், புதிய பூமி, இதை அதிகாலை அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த அதிகாலையில் அதற்கு சகாயம் பண்ணுவார் அப்படின்னா, அதிகாலையில அது வரைக்கும் இந்த பொறுமை, இந்த சகிப்பு எல்லாத்தையும் பொறுமையோட காத்திருக்கும் பொழுது அந்த சபை என்ன பண்ண போறாருன்னா உயர்த்த போறார் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நம்ம என்ன பண்ணுமாமா, இன்னைக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குது இல்லை? சபை வகுப்பார்னு அழைச்சிட்டார் தேவன். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திடணும் அப்படின்றாரு. ஒரு வசனம் கொடுத்திருக்காரு, யோவான் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிச்சிட்டார். யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. சபைக்கு மிகுந்த ஒரு உபத்திரவம் இருக்கு இந்த பூமியில. உபத்திரவ காலத்துல ஒரு உபத்திரவம் இருக்கு. அது என்ன உபத்திரவம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். இப்ப ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் இத? சுவிசேஷத்தை யாருக்கும் பிரசங்கிக்க முடியாது, சொல்ல முடியாது, ஆராதனை நடத்த முடியாது, வேத புத்தகத்தை எடுத்து கையில் வச்சு படிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஒரு காலம் அப்படி வருதாமா. நம்ம வேதத்தை கையில் எடுத்து வச்சிருக்கோம் தெரிஞ்சாலே என்ன பண்ண போறாங்க? கொல்ல போறாங்க. இப்படி நம்ம கிரிகையே செய்ய முடியாத ஒரு காலம் இந்த பூமியில நமக்காக காத்திருக்குது. ஒருவரும் கிரிகை செய்ய முடியாத ராக்காலம் வரும். அதற்குள்ள என்ன பண்ணிடணுமாமா? அதனாலதான் என்ன சகோதரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, இன்னைக்கு ஆராதனை கூடுகியா, இன்னைக்கு சரி இன்னைக்கு முடியல, நம்ம என்ன பண்ணலாம், வீட்டில இருந்து ஆன்லைன்ல பார்த்துக்கலாம் அப்படி நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்கவே கூடாது. வாய்ப்பு எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்ப பயன்படுத்திட்டோம்னு வச்சுங்களேன். ஒருவரும் கிரிகை செய்ய முடியாத ராக்காலத்துல ஒரு தெய்வீக சமாதானத்தோட உட்காந்துருக்கலாம். கிடைச்ச வாய்ப்பெல்லாம் என்ன பண்ணிட்டோம்? பயன்படுத்தியாச்சு. இனி என்னதான் பண்ணணும்? தேவன் நம்மளை உயர்த்துற வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கலான்ற அந்த ஒரு பொறுமை வரும். ஒருவேளை நம்ம கிடைக்கிற வாய்ப்பை நம்ம பயன்படுத்தாம விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், அந்த ஏக்கமே, அந்த ஒரு மன நெருக்கமே நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொன்னுட்டு இருக்கும். சரி, எவ்வளோ வாய்ப்பு, எவ்வளோ ஆராதனையை கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி, எவ்வளோ சப்ஜெக்ட் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடச்சி, எவ்வளோ பைபிள் வாசிக்கிறதுக்கு, எவ்வளோ கிளாஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி, எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னா திரும்ப வராது. நம்ம ஒரு முறை ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோமா திரும்ப வராது. இந்த ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் சபைக்கு எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னா, இதுதான் பெரிய உபத்திரவமா இருக்கும். ஏன்னா சபைக்கு ஊழியுமே செய்யாம, தேவனுடைய எந்த வேலைகளையும் செய்யாம பூமியில சும்மாவே இருக்கிறது சாதாரண விஷயமா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தார். என்னைக்காவது அவர் சும்மா அவரை நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்கன்றதா இருந்திருப்பாரு? அவரால் இருந்திருக்க முடியுமா? அவருடைய இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தோமா? ஆக்சுவலா உண்மையான சபை வகுப்பாருக்கு அதுதான்.
இருக்கவே முடியாது. இது மிகுந்த மனபாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனசுக்குள்ள ஒரு போராட்டத்தை, உபத்திரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்றார். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். வாசிக்கலாம். எபேசியர் 6:13 வசனம். எபேசியர் 6:13 ம். ஆகையால் பாருங்க, இப்ப ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருது. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்க, தெளிவா சொல்லி இந்த வசனத்துல ஆகையால் தீங்கு நாளிலே, அதாவது மகா உபத்திரவத்திலே, சபையின் உபத்திரவத்திலே, ஒருவரும் கிரியை செய்ய முடியாத காலத்துல அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணோம்? கொடுத்துருக்கிற வாய்ப்பெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கணும். அடுத்தது செஞ்சு முடிச்சுட்டு நிற்கவும். அப்போ வெயிட் பண்ண சொல்கிறாரு. இப்போ சபைக்குன்னு சில பொறுப்புகள், வேலைகள் கொடுத்துருச்சு. அந்த பொறுப்பெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கணும். முடித்த உடனே நம்ம உயர்த்தப்படுவோமா, மகிமை அடையுமானா இல்லை. என்ன பண்ணுமாமா? பொறுமையோட வெயிட் பண்ணணும். உண்மையான சபை வைப்பார், வெயிட் பண்ணுவாங்கன்றாரு. பொறுமையோ அந்த இடத்துல பொறுமை, அந்த கடைசி, அதாவது சபைக்கு கடைசி சோதனை என்னவா தான் இருக்கலான்றாருன்னா அந்த பொறுமை அப்படின்றார். என்ன நடந்தாலும் சரி, உலகத்துல என்ன, இந்த பக்கம் எத்தனை பேர் என்ன உலகத்துல என்ன நடந்தாலும் சரி, சபை எப்படி இருக்கணுமாமா? பொறுமையாவே இருக்கணும். அப்போ பொறுமையா இருக்கணும்னா சபைக்கு ஒண்ணுமே நடக்காத, அவங்க சும்மா இருக்கணும்ன்ற அர்த்தம் இல்லை. ஆக்சுவலா என்ன நடக்கும் அப்படின்னா, சபையை வகுப்பாருக்கு எதிராக நிறைய செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கும் இந்த பூமியில. அப்படி நடக்கும்போது சபை வகுப்பார் எப்படி இருக்குமாமா? பொறுமையாக வெயிட் பண்ணும். அந்த பொறுமையாக வெயிட் பண்ணுறது தான் அந்த கடைசி சோதனைன்றாரு. அப்போது சகலத்தையும் செய்து முடிக்கவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை, தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ளேயே இருக்கணுமாம். அப்போ இந்த கடைசி அந்த சபை வகுப்பார் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவங்களுக்கு இந்த பூமியில் என்ன நிகழப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, ஒரு 2 நடந்த நிகழ்வுகளை ஒரு நிழலாக எடுத்து இங்கே சொல்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, இந்த 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 இமேஜை பார்த்து சொல்லலாம். ஒன்று எலியா, இன்னொன்று யோவான் ஸ்நானகன். சிறைச்சேதம் பண்ணுது யாருக்கு? அப்போ இதை ஒரு நிழலாக கொண்டு வந்து வைக்கிறார். அதாவது கடைசி கால சபை வகுப்பார் அந்த கடைசி அங்கத்தினர் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவங்க நிலைமை இந்த பூமியில் எப்படி இருக்குன்னா, எலியா எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார்? அக்னி ரதம். அக்னி எதை அடையாளப்படுத்துது? ஒரு சோதனை, ஒரு உபத்திரம், ஒரு உபத்திரவத்தை கடந்து போகணும். அப்படி கடக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா, அதாவது அந்த அந்த அங்கத்தினர்கள் சில பேர் ரத்த சாட்சியாக கூட மறிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் யாருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்றார். ஏன் ரத்த சாட்சியாக மறிக்கணும்? ஏன் உபத்திரவம் அந்த கடைசி காலத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த அரசியல், சமுதாயம், மதம், பொருளாதாரம் இதெல்லாம் அழிவுக்கு வரும்பொழுது இந்த மதம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த மதம் டோட்டலாக அழிய அதை அடிவாங்க அவங்களுடைய அந்த, அதாவது கிட்டத்தட்ட இப்போ பாபிலோனுடைய அமைப்பு தொடங்கி எவ்வளோ நாள் இருக்கும்? எத்தனை ஆண்டுகள் இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 17-18 நூற்றாண்டுகளாக பாபிலோனுடைய அமைப்பு இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. அப்போ 17-18 நூற்றாண்டுகள் ஸ்தாபிக்கப்பட்டு வளர்ந்து பெரிய ஆலமரமாக நிற்கிற அந்த பாபிலோன் அமைப்புகள் இந்த உபத்திரவ காலத்தில் என்ன நடக்கும்னா ஒரு பெரிய வீழ்ச்சியை காணும். அப்போ அவங்களுக்கு வீழ்ச்சி வரும்போது அவங்க யோசிப்பாங்களா இல்லையா, இந்த வீழ்ச்சி எதனால் வந்துச்சு, யாருனால வந்துச்சு அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவங்களுடைய பார்வையெல்லாம் யார் மேலே தான் போகும். ஏன்னா யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணார்? ஏரோதுகிட்ட போய் நீ செய்கிறது தவறு அப்படின்னு சுட்டி காட்டினார். உடனே என்ன ஆயிடுச்சு? ஏரோதியாளுக்கு கோவம் தன் குமாரத்தி மூலியமா. அப்போ இந்த கடைசி கால சபை அங்கத்தினருக்கு இதுல ஒரு பாடம் வச்சிருக்காரு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் சபை வகுப்பார், ஏரோது அரசியல், இன்னைக்கு இருக்கிற அரசியல், ஏரோதியால் மகாபாபிலோனுடைய தாய், அடுத்தது அவருடைய குமாரத்தி. இந்த 3 விஷயங்கள் 3 சேர்ந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி கால சபை வகுப்பார தலையை எடுக்க போகுது அப்படின்றார். ஏன்னா இந்த 3 பேர்த்துக்குமே பெரிய அழிவு வரப்போ இந்த பூமியில். அப்போ அவங்க யாருக்குமே ஒரு சரிவு அவங்க யோசிப்பாங்கல்ல, ஏன் இந்த சரிவு வந்துச்சு, என்ன காரணம், எங்கே மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. யோசிக்கும் பொழுது பளிச்சுன்னு யார் தான் தெரிய போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்க சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டு இருக்கிற சபை வகுப்பார்னு தெரியும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய இவங்கள் நிமித்தமாக ஒரு உபத்திரம் வரப்போகுது. எலியா மாதிரி அந்த அக்னியில் கடந்து போகிற மாதிரி ஒரு உபத்திரம் வரப்போகுது. யோவான் ஸ்நானகன் மாதிரி தலையை கூட எடுக்கிறதுக்கு, அதாவது ரத்த சாட்சியாக மறைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு நம்ம தயாராக இருக்கணும். ஆனால் சபை வகுப்பார் இதுக்கு பயப்படுவாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு பயம் இருக்காது. ஏன்னா இதெல்லாம் எதிர்நோக்கி தான் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க தைரியமா. ஏன்னா சபை வகுப்பார் இந்த பூமியில இந்த மாமிசத்தோட வாழ்றதுக்கு ஆசைப்படுவாங்களா, இல்லை இந்த மாமிசத்தை அழிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாமிச சரீரத்துல இருந்து அழிச்சு மகிமை அடையிறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. அப்போ சபை வகுப்பாருக்கு இப்போ நம்மளுக்கு இதை ஐயோ ரத்த சாட்சியா அப்படின்னும் பொழுது, தலை வெட்டுவாங்களா அப்படின்னும் பொழுது சின்ன ஒரு ஓரத்துலேயே கொஞ்சம் ஒரு தயக்கம் வரும். பயம் இல்லைனாலும் ஒரு தயக்கமாக அது வரும் இல்லைங்களா. ஆக்சுவலாக உண்மையான சபை வகுப்பு எதுவுமே இருக்காது. ஓகே வந்து தாராளமாக எடுத்துகிட்டு போகலான்ற அளவுக்கு நிற்கும். வாசிக்கலாம். மத்தேயு 10:25. மத்தேயு 10:25 ம். சீஷன் தன் போதகனைப் போலவும் ம். வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். வீட்டு எஜமானையே பெயல்செபூல் என்று சொல்வார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படின்னா வீட்டு எஜமான் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வீட்டார் அப்படின்னும் பொழுது அவருடைய சரீர அவயங்கள். வீட்டு எஜமானியே போட்டு நொறுக்கி தள்ளிட்டாங்க, கொடுமை பண்ணாங்க, சித்திரவதை பண்ணாங்க. அப்போ வீட்டார்ல சும்மா விட்டுருவாங்களா? அதான் சொல்றாரு இந்த இடத்துல. அப்போ வீட்டார் அப்படின்னும் பொழுது இந்த கடைசி கால பாத அங்கங்களுக்கும், இதுதான் நம்ம ஆதியிலேயே தேவன் சொல்லிட்டார்ல, நீ அவன் தலையை நசுக்குவாய், அவன் உன் குதிங்காலை. அந்த குதிங்கால் வகுப்பாருக்கு கண்டிப்பா என்ன ஆகும்? அந்த கடைசி காலத்துல ஒரு கஷ்டம் வந்தே தீரும். இதுதான் இந்த காலம். அதாவது ஒரு காலம்னும் போது 1914க்கு பின்பதாக இந்த சூழ்நிலைகள்ல இப்படி எல்லாம் சூழ்நிலை மாறிட்டு வரும். இதை மாறும் பொழுது கடைசியில் சபைக்கு இப்படி நடக்கும். அது நடக்கும் பொழுது நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த காலங்கள் அப்படின்னு வச்சு சொல்லி முடிக்கிறார். அடுத்து அந்த விதங்கள் எப்படி இருக்கும், உயர்த்தப்படுற விதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:50-52 வசனங்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:50 முதல், சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. மகிமைக்குள்ள போகணும்னா அந்த மாம்சமும் ரத்தமும் ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது, இப்படியே இருக்கிறது. அழிவுள்ளது அழியாமையை இந்த சுதந்தரிப்பதில்லை. மாம்சமும் ரத்தமும் அழிவுள்ளது, ஒரு அழியாமைக்குள்ள இதை வச்சுட்டே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு. வாசிங் ஸ்டார் 51 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்போ எல்லாரும் மறுரூபமாக்கப்படுற ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அந்த மறுரூபம் எப்படி ஆக்கப்படுறதுன்றதும் அடுத்த வசனத்துல வாசிங் ஸ்டார். 52 எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் அந்த எழுந்திருப்பார்கள். விதம் எப்படி இருக்காமா? மகிமை அடைகிற விதம். ஃபர்ஸ்ட் யார் மகிமை அடைய போறா? ஒரு எக்காலம் தொனிச்ச உடனே ஃபர்ஸ்ட் யாரு மகிமை அடைய போறா? முதல் பலன்கள். சரி, அந்த முதல் பலன்கள் சொல்லும் போது 144,000 பேர் சபை வகுப்பார். இதுல யார் முதல்ல மகிமை அடைய போறா? எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது இதுவரைக்கும் மரித்தவர்கள். புரியுதுங்களா? மரித்தோர் அழிவில்லாதவர்களாய். விதம் ஃபர்ஸ்ட் மரித்த சபை, அவங்க சபை கேரக்டருக்குள்ள மரித்தவர்கள் இல்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். அப்புறம் உயிரோடு இருக்கிற, அப்புறம் 2 விதம் இருக்குது. புரியுதா? 2 விதம் இருக்கு. ஒன்று ஆல்ரெடி மரித்த பரிசுத்தவான்கள் மகிமை அடைய போறாங்க. அடுத்தது உயிரோடு இருக்கும் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும். அப்ப விதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விதத்துல நடக்க போது. இன்னொரு வசனத்துல கூட சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:15. 1 தெசலோனிக்கேயர் 4:15. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அப்ப இங்க கொஞ்சம் மறுபடியும் அதே இதை சொல்றாரு பாத்தீங்களா? கர்த்தருடைய வருகையில உயிரோடு இருக்க நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு நாம் என்ன பண்றதில்ல, முந்திக் கொள்கிறது இல்லை. அப்ப இதுவரைக்கும் நித்திரை அடைந்தவர்கள் என்ன பண்ண போறாங்கன்னா மகிமை அடைய போறாங்க. இதற்கு பின்பதாக உயிரோடு இருக்கிற
நாம் மகிமை அடைகிறோம். அப்போ இந்த கடைசி கால சபை அங்கத்தினருக்கு இவ்வளோ அந்த கடைசியில் வர அந்த துன்பங்களை, அந்த உபத்திரவங்களை சகிச்சு அதை பொறுமையாக காத்திருந்து தேவன் உயர்த்துற வரைக்கும் இருக்கிற சபையாருக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய விஷயம் கிடைக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 14ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். ம். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. பாருங்க, இப்ப இது முதல் கர்த்தருக்குள் மடிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது அப்படின்னா, இந்த இது முதல்னு எதை சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்த்தோம்ல, முதல்ல மரித்தவர்கள் மகிமையோட எந்திரிக்க உயிரோட மகிமை அடைய போறாங்க. அடுத்தது உயிரோட இருக்க நாம். அப்ப அந்த உயிரோட இருக்கிற நாம் இது முதல், அதாவது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்ல வர்றாரு இந்த இடத்துல தெளிவா? இந்த மரித்தவர்கள்லாம் எது வரைக்கும் மரித்து இருந்தாங்க இந்த பூமியில? இப்ப மரித்த பரிசுத்தவான்கள் அவங்க மகிமை அடையிருக்கு. அவங்க மரிச்சதுல இருந்து மகிமை அடையிருக்கு எவ்வளவு காலங்கள் வெயிட் பண்ணாங்க? அதாவது முதலாம் நூற்றாண்டுல இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1874 அவருடைய பிரசனம். அந்த பிரசனத்துல இருந்து 4 வருஷமா? யார் சொன்னது 4 வருஷம்? 74 இருந்து 78க்கு அப்புறம் மகிமை அடையுது. அப்போ 4 வருஷம் நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 வருஷம் இல்லை, 3.5 வருஷம். அது ஒரு கணக்கு இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்க மாதிரி ஒரு ஞாபகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில உடன்படிக்கை செய்து எத்தனை வருடம் கழிச்சு அவர் மகிமை அடைந்தார்? 3.5 வருஷங்கள். அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 2ஆம் வருகையில வந்து 3.5 வருடம், அதே 3.5 வருடம் கழித்து மரித்த பரிசுத்தவான்கள் மகிமை அடைகிறாங்க. அந்த 78க்கு அப்புறம் இது முதல் மரிக்கிறவர்களுக்கெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமை பொழுதுல, அதாவது இதுல ஒரு இதில் என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவங்கெல்லாம் வந்து மரிச்சு என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து எழுப்புற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் அவங்க எந்த வேலையாவது செய்ய முடிஞ்சதா? தேவனுடைய வேலையா? ஆனா கடைசி கால சபை அங்கத்தினருக்கு இமை பொழுதுல மறுரூபமாக்கப்படுவோம்னா, இப்போ வந்து சபை இன்னைக்கு நம்ம ஒரு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம். மரித்தாலும் நம்மளுடைய ஊழியம் என்ன ஆகாது? ஸ்டாப் ஆகாது. வசனம் என்ன சொல்றது? இந்த வசனத்தை மறுபடியும் படிச்சிடலாம். இன்னொரு முறை வாசிங்க. 13ஆம் வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். அப்ப அவருடைய கிரியைகள் அவரோட கூட அவங்க இளைப்பாறுவாங்கன்னு என்னன்னா, இந்த பூமியில இந்த மாமிச சரீரத்துல இது வரைக்கும் பட்ட பாடுகள்ல இருந்து ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆனா அந்த மாமிசத்துல இருக்கும் போது ஒரு கிரிகை செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல, அது என்ன ஆகுமாமா? அவர்களோட கண்டினியூவா போயிட்டே இருக்குமாமா. இது என்னங்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு வச்சோமா, இன்னொரு கோணத்துல பார்த்தோமா இதோடைய டெப்த் நம்மளுக்கு தெரியும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில தேவனுடைய வேலைகளை எவ்வளவு நாள் அவர்னால செய்ய முடியாம இருந்திருக்காரா? அப்படி செய்ய முடியாம இருந்தா எவ்வளவு நாள்? மரித்து 3 நாள் என்ன பண்ணாரு? மரித்து 3 நாள் அவர் என்ன பண்ணார்? எந்த வேலை செஞ்சார்? தேவனுடைய வேலை எந்த வேலை செஞ்சார்? செய்யல. எந்த வேலையுமே செய்யல. தேவன் மறுபடியும் அவரை மகிமைக்குள்ள கொண்டு போற வரைக்கும் கிறிஸ்துவினாலேயே 3 நாட்களுக்கு எதுவுமே செய்ய முடியல. ஆனா 78க்கும் பின்பு இது முதல் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுங்களா? உடனடி அந்த கிரிகை அவர்களோட போயிட்டே இருக்குது. இதுதான் அந்த வித்தியாசங்கள். இதுதான் இப்ப மரித்த 1ஆம் நூற்றாண்டுல இருந்து மரித்த பரிசுத்தவான்கள் வந்து கிறிஸ்து வந்து உயிரோட எழுப்புற வரைக்கும் அவர்கள் எதுவும் செய்ய முடியல. கிறிஸ்துவே 3 நாட்கள்ல எதுவும் செய்ய முடியல. ஆனா 78க்கு அப்புறம் மரிக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் வந்து அவங்களுடைய கிரிகைகள் என்ன ஆயிட்டே இருக்காமா? கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அது எந்த இடத்துலையும் தடைப்படாது. இன்னைக்கு ஊழியம் இந்த பூமியில மாமிசத்துல செஞ்சுட்டு இருப்போம், தேவனுடைய வேலைகளை செஞ்சுட்டு இருப்போம். அதே தேவனுடைய வேலைகளை நாளைக்கு இமை பொழுதில் மறுரூபமாக்கப்படுவோம்னா என்ன அர்த்தம்? நம்ம மரண தருவாய் நம்ம மறிச்சிட்டோம் அப்படின்றதுக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஆயிருப்போம்?
இப்போ இந்த போடியத்தில் அடியா நின்றுட்டு இப்போ மரணத்தை தழுவிட்டு நான் சபை ஆயிட்டேன்னு வச்சுக்கலாம். இப்போ சகோதர சகோதரிகளா எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நான் மறிச்சிட்டுனா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் ஆகலாம் இல்லைங்களா? ஒருவேளை ஒரு டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணாலும் அவங்க வந்து சேர்றதுக்கு கண்டிப்பாக ஒரு 1 hour ஆயிடும். அந்த 1 hour வரைக்கும் வந்து இங்கே நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது என்ன நடக்குதுன்னு. ஆனால் மரித்த நான் என்ன பண்ணிடலாம்? இந்த வேலை அப்படியே கன்னியூ ஆகிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அதுதான் ஒரு இமை பொழுதில் மறுரூபமாக்கப்படும். இப்படி கண்ணை மூடுறது அவ்வளோதான். அந்த கண்ணை மூடுற அடுத்த செகண்டே என்ன ஆயிருதாமா? நம்மளுது மாமிசத்தில் மரித்து அடுத்த செகண்டே ஆவியில் உயர்த்தப்பட்டுருவோம். இதுதான் இந்த கடைசி இந்த அதை 78க்கு அப்புறம் மரிக்கிற இது முதல் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இது எவ்வளோ இதை வந்து நம்ம சாதாரணமாக ஃபீல் பண்ணோமா, அதில் ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வச்சு நம்ம ஃபீல் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். அவரே 3 நாள் அவரு எப்போ அண்ட சராசரத்தையும் சிருஷ்டித்தவர், எல்லாத்துக்கும் அவர் தான் ராஜா, சகலமும் அவருக்கென்றும் அவர் மூலமாக உண்டாக்கப்பட்டது. அப்படியாப்பட்டவரே என்னதான் பண்ணார்? 3 நாட்கள் இந்த பூமியின் இருதயத்தில் 3 நாள் இருந்தேன்றார், ஒன்றுமே செய்யாமல் இருந்தேன்றார். ஆனால் கடைசி கால அந்த சபை வகுப்பாக இருக்கு. இது ஒரு பெரிய பாக்கியம். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நம்மளே அந்த வாய்ப்பை நம்ம எப்படா வரும்னு அந்த ஆசை நமக்குள்ளே வந்துடும். இப்படி ஒரு சூழ்நிலைகள் நடக்க போகுது. இதுதான் இப்போ நம்ம 2 விஷயத்தை பார்த்துருக்கோம். ஒன்று வந்து உயர்த்தப்படுற காலம், அந்த காலம் எந்த காலமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அந்த விதம் எப்படி அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ அந்த சூழ்நிலைகள், அப்போ அந்த உயர்த்தப்படும் பொழுது சில சூழ்நிலைகள் இருக்கும் தெரியுங்களா? அந்த சூழ்நிலைகள் எப்படியாப்பட்டது இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு அந்த சூழ்நிலை என்னன்னு பார்க்கலாம். வாசிங்க சிஸ்டர். ஏசாயா 52:7. ஏசாயா 52:7 சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. இந்த வசனத்தை ஒவ்வொரு வரியா எடுத்து பார்த்தா இதுலயே ஒரு பாடமே எடுத்துடலாம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து. அப்ப நற்காரியங்கள்னா என்ன? என்ன நற்காரியத்தை சுவிசேஷம்னால என்ன? அப்ப நற்காரியங்களை நல்ல செய்திகளை அறிவிக்கணுமாமா. எப்படி? என்னென்ன நல்ல காரியங்கள்? ராஜ்யத்துல கிடைக்கக்கூடிய காரியங்கள். ராஜ்யத்துல அதான் என்ன காரியங்கள் கிடைக்குது? மரணம் இல்லை, வியாதி இல்லை, துக்கம் இல்லை, அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, பசி இல்லை. இதை விட மனுஷனுக்கு மரணம் இல்லைனால மனுஷனுக்கு என்னதான் அது? பெரிய ஒரு சந்தோஷம் தான் இல்லைங்களா? இதை அறிவிக்கிறது, அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார், தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட்டாச்சு என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷங்களுடைய பாதங்கள். இப்போ இந்த பூமியில நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். வசனம் எப்படி இருக்கு பாருங்க. பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கு. மலைகள் மேல்னா இன்னைக்கு இருக்கிற ராஜ்யத்திற்கு மேலாக இந்த பாதம் அழகா தெரியுதாமா. நம்ம யாரையாவது ப்ராக்டிக்கலாக பார்த்தோமா, எதை வச்சு அவங்க அழகை நம்ம நிர்ணயிப்போம்? பொதுவாக மனுஷனுடைய இயல்பு எதை வச்சு அழகை நிர்ணயிப்போம்? எடுத்தோன்னே முகம், நம்ம முகத்தை பார்த்து தான் இவங்க அழகா அழகு இல்லைன்னு நம்ம எதை வச்சு சொல்கிறோம்? முகத்தை பார்க்குறோம், அப்பா எவ்வளோ அழகாக இருக்காங்க. முகத்தை பார்க்குற இவங்க அழகாவே இல்லை, இவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு எதையை வச்சு சொல்கிறோன்னா முகத்தை வச்சு. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, யாராவது காலை பார்த்து நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோமா? புரியுதுங்களா சொல்கிறது? காலை பார்த்து, நம்மளுடைய காலை பார்த்து எவ்வளோ அழகாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுவோமா? ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய பார்வையில் இந்த கடைசி காலத்து சபை பாத அங்கம் இருக்குல்ல, அந்த பாத அங்கங்கள் இந்த பூமியில ஊழியம் செய்யறத பார்க்கும்போது தேவனுக்கு அவ்வளோ அழகா இருக்காமா. ஆனா மனிதர்களுக்கு, இங்க இருக்கிற மனிதர்களுக்கு பார்க்கும்போது பாதங்கள் எப்படிதான் இருக்குன்னா, அடிக்கப்படுறதும் நொறுக்கப்படுறதும் கேவலப்படுத்துறதுமா தான் இருக்கும். ஆனா தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குமாமா? ரொம்ப அழகா இருக்குமாமா. அந்த தேவனுடைய பார்வையில் அழகா தெரியும் பொழுது இந்த சூழ்நிலை எப்படி மாறிடுமாமா பூமியில. வாசிக்கலாம். மத்தேயு 25:10. மத்தேயு 25:10. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. கதவு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. பாதங்கள் தேவனுடைய பார்வையில் அழகா தெரியும் பொழுது, முடியும் பொழுது இந்த பூமியில
இந்த அதாவது மகிமை அடைவதற்குண்டான கதவுகள் என்ன ஆயிருது? அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்படி அடைக்கப்படுற தருவாயில 2 வித மரணம் இருக்கு. வாசிக்கலாம். 82ஆம் சங்கீதம் 6-7 வசனங்கள். 82ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் முதல், ம். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரைப் போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள். இப்போ இந்த இடத்துல 2 மரணத்தை பத்தி சொல்லியிருக்காரு. இப்போ இந்த அடைக்கப்பட்ட நிலையில அந்த மரணங்கள் நிகழும்போது ஒரு 2 மரணம் நடக்கும். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரைப் போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போய். யாருங்க அந்த லோக பிரபுக்கள்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லோக பிரபு இல்லையா? ஆதாம் லோக பிரபு இல்லையா? ஆதாம் கிட்ட நீ இவைகளெல்லாம் ஆண்டுக்கொள்ளுன்னு கொடுத்தாருலப்ப. ஆதாம் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகலத்துக்கும் ராஜாவா இருக்கிறாரு. அவர் யாரு? ஏன் சாத்தான் மட்டும் ஞாபகம் போகுது? அப்ப இந்த வசனத்தை வச்சு என்ன சொல்ல போறாருன்னா, லோக பிரபுக்களில் ஒருவரை போல நீங்க சாக போறீங்க. முடிவெடுத்துக்குங்க. ஆதாம் மாதிரியா இயேசு கிறிஸ்து. அதாவது மரணம் எப்படி இருக்கணும்னு இந்த இடத்துல சொல்றாரு. ஒரு சபையின் மரணம் எப்படிப்பட்டதா தேவனுடைய பார்வையில? ஆதாம் மரணத்தை போல் இருக்கணுமா, கிறிஸ்துவின் மரணத்தை போல் இருக்கணுமா? ஆனா இதுல 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? மறிக்கணும். யார் மாதிரி மறிக்கணும்ன்றதுதான் பாயிண்ட். கிறிஸ்துவை போல் மறிக்கிறவர்கள், அந்த கிறிஸ்துவை போல் மரணத்தை சந்திக்கிறவங்களுடைய நிலைமை தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னா, வாசிக்கலாம். 116ஆம் சங்கீதம் 15வது வசனம். 116ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். ம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. அப்ப லோக பிரபுக்களில் ஒருவர் கிறிஸ்துவை போல் மரணிக்கிற ஒவ்வொருடைய பரிசுத்தவானுடைய மரணமும் தேவனுக்கு எப்படி இருக்காமா? ஆனா இந்த பூமியில ரொம்ப துன்பமும் ரொம்ப பிரச்சனையும் கடந்து அந்த மரணமே சகிக்க முடியாத ஒரு மரணமா தான் தெரியும். ஜனங்களுக்கும் பார்க்கும்போது பெரிய ஒரு கொடூரமா ஒரு கேவலமா தான் தெரியும். ஆனா தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குமாமா? கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையா இருக்குதாமா. மரணத்தை ரொம்ப அருமையா இருக்குன்னு சொன்ன ஒரு வசனம் இதுதான். பைபிள்ல மட்டும்தான் இது இருக்கும். வேற எதுலையுமே மரணத்தை அருமையா இருக்குன்னு சொல்லவே முடியாது. மரணம்னால என்னதா? அது ஒரு தீர்க்க முடியாத ஒரு துன்பம், துயரம். மரணத்தை நம்ம பேசிடலாம். ஆனால் நம்மளுடைய குடும்பங்களில் நிகழும் பொழுது அதோடைய வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தேவன் என்ன சொல்ற, என் பார்வைக்கு அருமையா இருக்கு அப்படின்றார். அப்போ அந்த அருமையான மரணத்தை மறிக்கணும்னா நம்ம லோக பிரபுக்கள்ல ஒருத்தரை போல, அதுவும் பர்டிகுலராக கிறிஸ்துவை போல் மறிக்கிறவங்களுடைய மரணம் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குது அப்படின்றாருன்னா, அதாவது லோக பிரபுக்களை போல் ஒருவனை போல் சாகுவீர்கள் அப்படின் பொழுது 2 வித மரணம் இருக்கு. இந்த பிரபுவுடைய மரணத்தை மாதிரி மரணிச்சிட்டா தேவனுடைய பார்வையில ரொம்ப பிரமாதமா இருக்குன்றவர். வாசிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து. அப்போ இந்த பாடுகள், இந்த மரணத்துக்குள்ள கடந்து போகணும்னா இதை நம்ம ஃபேஸ் பண்ணணும். இது நமக்குள்ள நடக்கணும். இப்பொழுது பவுல் சொல்றார், இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன். அப்ப என்ன சொல்லிட்டார்? ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிட்டாரு. கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை. அப்ப நமக்கெல்லாம் பாருங்க, கிறிஸ்துவையும் நம்மளையும் கம்பேர் பண்ணி வைக்கும் போது அவருடைய உபத்திரவத்துல நம்ம ஒரு பார்ட், அவ்வளவுதான். புரியுதுங்களா? நம்ம ஒரு பார்ட். அப்போ நம்ம ஒட்டுமொத்த ஜனங்களுடைய குறைகளுக்காகவும் அந்த உபத்திரவத்தை யார் அனுபவிச்சாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதில் ஒரு பகுதி உபத்திரவத்தை நம்ம எல்லாம் கடந்து போகிறவங்கள தான் இருக்கணும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் கடந்து போக முடியாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குமாமா? 191ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொன்ன மாதிரி, உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது புறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அப்போ வீழ்ச்சி, அந்த விழுகை, அந்த இடறல் நிறைய நடந்துட்டே இருக்கும். திருமண பக்கமெல்லாம் அந்த உபத்திரவத்தை, அந்த சோதனையை தாங்க முடியாம ஒரு விழுகை அப்படின்றது எப்படி இருக்கும்? ஜெயிக்க முடியாம, அதை எதிர்கொண்டு ஜெயிக்க முடியாம இந்த சபை வகுப்பாரை சுற்றி ஒரு பெரிய விழுகை நடந்துட்டே இருக்கும்.
ஆனால் சபை வகுப்பார் ஸ்ட்ராங்காக நிற்கும் பொழுது என்ன ஆகுனா எப்படியாப்பட்ட இடரலும் வந்து அவங்களை என்ன பண்ணாது, அணுகாதுன்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து ஒரு வசனத்தை சொல்லி இந்த பாடத்தை முடிக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 3:30 அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும். ஒரு காட்சியை கொண்டு இந்த இடத்துல வைக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில இருக்க திரையை கொண்டு வந்து ஒரு காட்சியை வச்சுட்டு, இப்போ இந்த மாதிரி உபத்திரவங்களை கடைசியில் உபத்திரவங்களை கடந்து போக 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 என்ன ஆகுன்னா அவர் பெருகிட்டு இருக்கிறாராமா. அவர்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. நான் சிறுகவும்னா நம்ம இந்த மாமிசத்தை அழிக்க நம்ம மாம்சீகத்தை, நம்ம அந்த மாமிச சரீரத்தை அழிக்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் சரீரம் பெருகிட்டே இருக்குது. இப்போ திரைக்கு அப்பால் முழுமை கிட்டத்தட்ட 95% சபை திரைக்கு அப்பால் இருக்கு. இன்னும் ஒரு 5% பாட்டு எங்கே இருக்குதாம்மா, திரைக்கு இப்பால் இருக்கு. அந்த குதிங்கால் அப்படின்ற ஒரு பாட்டு. அப்போ அந்த குதிங்கால்ன்ற பாட்டு இந்த பூமியில் இப்போ மாமிசத்தில் இருக்கு. இது என்ன ஆகணும், சிறுகணும், இது கொல்லணும், இது சாகணும். இது சாக என்ன ஆகுதுன்னா, அங்கே கிறிஸ்து என்ன ஆகிட்டு இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருகிட்டு இருக்கார். அதாவது முழுமை அடையுது. இப்போ கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமியில் முழுமையாக ஸ்தாபிக்கப்படணும் அப்படின்னா கிறிஸ்து முழுமை அடையணும், கிறிஸ்து பெருகணும். புரியுதுங்களா? அவருடைய சரீரம் அவயங்கள் முழுமை அடையணும். எப்படி ஒரு தாயின் வயிற்றிலேருந்து ஒரு குழந்தை வெளியே வரும்பொழுது எல்லாம் வெளியே வந்து கால் மட்டும் தாயின் வயிற்றுக்குள்ளேயே இருந்தால் அது குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ அதே ஒரு சூழ்நிலை தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியிலையும் வந்து கிட்டத்தட்ட அந்த குதிங்கால் வரைக்கும் வெளியே வந்துருச்சு, திரைக்கு அப்பால் போயிடுச்சு. குதிங்கால் வந்துருச்சுன்னு அந்த குழந்தை ஒரு முழுமை அடையுது. 144,000 சபை வகுப்பார் முழுமை அடையுது. இந்த பூமியில் நம்ம முதல்ல பார்த்தோம்ல, சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறதுன்னு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மீட்பு, இந்த உயர்த்தப்படுதலுக்கு நம்மளுடைய கவனம் எப்பவுமே அதை சார்ந்ததாக இருக்கணும். அது நடக்கக்கூடிய காலங்கள், சூழ்நிலைகள், விதங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத அந்த சகோதரர் வந்து அந்த 6th வால்யூம்ஸில் 7வது அத்தியாயத்தில் கூட இருக்கும். அதில் இன்னும் நிறைய எழுதியிருக்காரு. அதை நீங்கள் வீட்டில் கூட படித்து பார்க்கலாம். இப்போ அதில் அந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு. இப்படி தான் ஒரு சபை நிறைவடைய போகணும், அதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, இதெல்லாம் நடக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி காரியங்களை நம்ம மனசுக்குள்ளே உள்வாங்கி கொண்டு மறுபடியும் இந்த நம்ம ஆதாரமாக வாசித்த வசனத்தை வாசிச்சிட்ட லூக்கா 21:28 இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அப்போ அறுவடை தொடங்கும் பொழுது நீங்க பார்த்து ஜாக்கிரதையாக்கிங்க, மீட்பு சமீபமா இருக்குன்ட்டார். ஆனா நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலத்துல அறுவடை என்ன, இது தொடங்கி முடிவுக்கே வரப்போகுது. இன்னும் நம்ம ரொம்ப அப்போ எந்த அளவுக்கு டீப்பாக போயிட்டோம் அப்படின்றத இதை வச்சு புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வந்து இந்த பூமியில் நமக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்பை அசட்டை செய்யாமல் மிகுந்த ஜாக்கிரதையோடு தெளிந்த புத்தியோடு ஒவ்வொரு நாளும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நமக்கு கொடுத்துருக்கிற அந்த வாய்ப்பு மூலயமா அவருடைய சரீரத்தில் அவயங்களாக போய் சென்று சேர கேட்ட சத்திய வசனங்களை தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் மாட்டி தருவாராக. பொறுமையோடு கேட்ட அனைவரும் தேவன் ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. ஆமாம். சபை உயர்த்தப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமும் நோக்கமுமாய் இருக்கிறது. அந்த திட்டத்திலையும் நோக்கத்திலையும் தான் நாம் உட்பட்டு சபையை அழைக்கப்பட்டு வந்திருக்கிறோம். சபை உயர்த்தப்பட வேண்டுமென்றால் முதலில் அது மீட்கப்பட வேண்டும். கடைசி காலையில் சபையில் இருக்கக்கூடிய நாம் அதிகமாய் மீட்கப்பட வேண்டும் என்பதை தான் சகோதரர் வந்து தேவவசனங்கள் வழியாக அதிகமான விளக்கங்களோடு நமக்கு மிகவும் எளிமையாக அதை எடுத்து கூறினார். இப்படிப்பட்ட சத்தியத்தை இந்த நாளில் கூட நம் பிதாவாய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக பிதாவாய தேவனுக்கு நன்றியும் சோதனைகளையும் ஏறெடுத்துக்கொண்டு இந்த சத்தியத்தை பகிர்ந்து கொடுத்த நம்முடைய அன்பு சகோதரருக்கு சபையின் சார்பாக கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு, சகோதரருடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் அவர் தொடர்ந்து ஓடுவதற்கும் அவர் குடும்பத்தாரும் இணைந்து ஓடுவதற்கும் தேவையான ஜபங்களிலே நாம் அனுதினமும் அவருக்காக ஏறெடுப்போம் என்று கூறிக்கொண்டு, இந்த ஆராதனைக்கு முடிவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் எண் 49 கால்கள் கூப்பிடும் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம்.
இறுதியாக முடிவு ஜெபத்திலே சகோதரர் மகேஸ்வரன் நம்முடைய வழியை நடத்துவார்கள். கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டார், இந்த கல்கள் கூப்பிடும் நீ பாடாவிட்டார். கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டார், இந்த கல்கள் கூப்பிடும் நீ பாடாவிட்டார். ஆபிரகாமின் புத்திரரின் போல் ஆண்டவரை மறந்து விட்டார். ஆபிரகாமின் புத்திரரின் போல் ஆண்டவரை மறந்து விட்டார். பிள்ளைகளாக வளர்ந்தவர் தெரியுமா? பிள்ளைகளாக வளர்ந்தவர் தெரியுமா? கண்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டார், இந்த கல்கள் கூப்பிடும் நீ பாடாவிட்டார். வேதம் கற்று போதி போரும் சத்தியத்தை மறுதலித்தார். வேதம் கற்று போதி போரும் சத்தியத்தை மறுதலித்தார். ஆயக்கார பாவிகளும் பரலோகில் இடம் பெறுவாரே. ஆயக்கார பாவிகளும் பரலோகில் இடம் பெறுவாரே. கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டார், இந்த கல்கள் கூப்பிடும் நீ பாடாவிட்டார். ராஜ்யத்தின் புத்திரரின் போல் அரைபெயசட்டை பண்ணிவிட்டார். ராஜ்யத்தின் புத்திரரின் போல் அரைபெயசட்டை பண்ணிவிட்டார். உள்ள மனிதர் கலியான சாலை நிரப்புவார். வேலியருகே உள்ள மனிதர் கலியான சாலை நிரப்புவார். கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டார், இந்த கல்கள் கூப்பிடும் நீ பாடாவிட்டார். கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டார், இந்த கல்கள் கூப்பிடும் நீ பாடாவிட்டார். நம்ம எல்லோரும் ஜெபிப்போம். அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிற எங்கள் பரலோகத்தில் வீற்றிருக்க எங்கள் பரிசுத்த பிதாவே, உமக்கும் உடைய ஒரே பேரான குமாரனும் எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானோருமாய் இயேசு கிறிஸ்துவுக்கும் சதா காலங்களிலும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமை உண்டாவதாக. இரக்கமுள்ள பிதாவே, ஒரு காலத்திலே உம்மை விட்டு தூரமாய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து ஒருவேளை சரியான போஜனத்துக்காக ஏங்கி கிடந்து
பெருவழிகளிலும் வேலியறிகளிலும் கிடந்த எங்களையும் கூட அழைத்து கொண்டு வந்து உம்முடைய கல்யாண சாலைக்குள்ளே கல்யாண வஸ்திரத்தை கொடுத்து உம்முடைய சொந்த ஜனங்களா எங்களை மாற்றி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பழையதும் புதியதுமான ஆகாரத்தை கொடுத்து இந்நாள் வரை எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகிற உடைய இரக்கமுள்ள கிருபைகளுக்காய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. அந்த வகையில கூட இந்த நாள் காலை வேளையில சகோதர சகோதரிகளாய் கூடி உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய சத்திய வசனத்தை கேட்கவும் நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவரை உடைய கிருபை, உடைய இரக்கம், உடைய சமாதானம், உடைய பாதுகாப்பு, பராமரிப்பு எங்கள் ஒவ்வொரு மேல் இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே தேவதூதை கொடுத்த தேவதூதனை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிங்க. இன்னும் அதிகமாக அவருக்கு இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. அநேகருக்கு அவரை பிரயோஜனமாக்குங்க தேவனே. அப்பா, இன்றைய நாளிலே சபையின் மீட்பும் உயர்த்தப்படுதலும் என்ற தலைப்பிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்படி சபை மீட்கப்படும் என்றும் எப்படி உயர்த்தப்படும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இப்படிப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவன்களாய் காணப்படுகிற நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதையும் எப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் கண்டுகொண்டு அதற்கேற்ற எங்களோட வாழ்க்கை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் நாட்கள் பொல்லாதவைகள் என்றும் எங்களை சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாம் மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு கடந்து போயிருப்படினாலே எங்களுடைய காரியங்களை நாங்கள் சரியான விதத்திலே வைத்து எங்கள் வேத வசனம் சொல்லுகிற எங்கள் தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களையே நாங்கள் செய்து எங்கள் ஓட்டத்தை நாங்கள் சரியான முறையில் முடிக்கத்தக்க நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தேவனே. ஆனால் பல வேளைகளில் எங்களுடைய அழைப்பையும் எங்களுடைய தெரிந்து கொள்ள நாங்கள் மறந்து போகிறோம் தேவனே. எங்களுடைய அபூர்ணத்தினாலும் எங்களுடைய மாம்ச பலவீனத்தினாலும் நாங்கள் தேவனே பல நேரங்களில உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கிறோம். தேவனே, இந்த கால வேளையில ஒரு முறையா எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சொல், செயல், சிந்தை, எண்ணம், நோக்கம், பார்வை எல்லாவற்றையும் பரிசுத்த சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஒரு முறையாய் நீர் கழுவி சுத்திகரித்து உடைய சத்திய வசனத்தினாலேயும் ஒரு முறையா எங்களை கழுவும்படியா என்னுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. இப்படிப்பட்ட எச்சரிப்பை கேட்ட நாங்கள் நாட்கள் பொல்லாதவையின் ஆனவழியால் எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு முன்பாக நாங்கள் கவனமாய் நடந்து கொள்ள பார்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாருங்க. அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க எங்களை சுத்திகரித்து கொண்டு நாங்கள் பரிசுத்தமாகுதலை தெய்வ வேதத்தோட பூரணப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு இரக்கம் பாராட்டியலுங்க. இப்படியாக எங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதை நாங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு உமோடு நாங்கள் செய்து கொண்ட அந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கைக்கு மரணபரிந்தும் உண்மையுள்ளவர்களாய் இருந்து எங்கள் தேவன் விரும்புகிற அந்த பூரண அன்பின் சாயலை நாங்கள் அடைந்தவர்களாய் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க ஓட்டத்தை ஓடுகிறவர்களாய் காணப்படும்படியாக வேண்டிய எல்லாவித கிருபையும் பரிசுத்தாவின் வல்லமையும் பரலோக ஞானத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழிநடத்துங்க தெய்வமே. எங்களுக்கு மாத்திரமல்லாமல் உலகெங்கிலும் இன்றைய நாளிலே உம்மை ஆராதனை செய்து கொண்டிருக்கிற எங்களுடைய விசுவாச குடும்பத்தார் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய தேவையிலும் கர்த்தரை சந்தித்து வழி நடத்துங்க. இந்த ஜெபத்தை எல்லாம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனால் நல்ல பிதாவே, ஆமென்.